என் தங்கப்பிள்ளையே, பங்குனி உத்திர நேரத்தில் உன் குலதெய்வம் உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். இன்று குழந்தைகள் அத்தனை பேருமை அவர்களின் குலதெய்வத்தை நாடி வணங்கச் சென்றிருக்கின்றார்கள். அவரவர் சாஸ்தாவை தேடிச் சென்றிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அம்மா உன்னிடத்தில் அவர்கள் என்ன பேச வேண்டும் என்று நினைத்தார்களோ அதை உன்னிடத்தில் சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். பங்குனி உத்திர நாளில் அத்தனை பிள்ளைகளும் தன்னுடைய மனதால் தன்னுடைய தெய்வங்களை வணங்கி இந்த வாழ்க்கையில் தான் ஆசைப்பட்டதையெல்லாம் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற நேரம், ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கிறதோ இல்லையோ, தெய்வத்தின் ஆசைகள் தனக்கு முழுமையாக வேண்டும் என்று நினைக்கின்ற நேரம், தனக்கும் தன் குடும்பத்திற்கும் தன் எதிர்கால சந்ததிகளுக்கும் தெய்வம் நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நேரம், இந்த நேரத்தில் உன் அம்மா உன்னோடு பேச வந்திருக்கின்ற இந்த தருணம் உன் வாழ்க்கையில் இனிமேல் ஒருபொழுதும் மறக்க முடியாத ஒரு தருணமாக இருக்க போகின்றது. எல்லா நேரத்திலுமே நாம் தொலைத்து விட்டதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா? இனிமேலும் நாம் அத்தனையையும் பெற முடியும் என்ற நம்பிக்கையையும் நீ இழந்து விட்டாய் அல்லவா? ஆனால் அந்த நம்பிக்கையை உனக்கு கொடுக்க வேண்டி உன் குலதெய்வம் உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றது. என் குழந்தையே, எப்பொழுதுமே எதை விட்டாலும் சரி உன் குலதெய்வத்தை நீ விட்டு விடாதே என்று அவர்கள் சொல்கிறார்கள். உன் குலதெய்வம் உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் எண்ணி இருக்கின்ற இந்த நேரம், எக்காரணம் கொண்டும் நீ அதனை தொலைத்து விடக்கூடாது. உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க நினைக்கிறதோ அது உன்னை வந்து சேரும். அதற்கு நான் பொறுப்பு என்று அவர்கள் சொல்கிறார்கள். என் குழந்தையே, உன் குலதெய்வம் எதற்காக நேரடியாக வந்து பேசாமல் உன் தாயானவள் என் மூலமாக உன்னிடத்தில் பேசுகிறார்கள் என்று சிந்திக்கிறாயா? என் குழந்தையே, அத்தனைக்கும் ஒரு காரணம் உண்டு. இந்த வராகி எந்த நேரத்திலும் உன்னை தேடி வருபவள். அதுபோல நீயும் உன் தாயானவள் என்னை எந்த நேரத்திலும் தேடி ஓடோடி வந்து கொண்டிருக்கின்றாய். அப்பா எப்பொழுது நமக்கு நல்லதை நடத்துவாள் என்பது உன்னுடைய நம்பிக்கை அல்லவா? யார் உன்னை தேடி வந்தாலும், எந்த தெய்வம் உன் மீது அன்பு கொண்டு உனக்கு எந்த விஷயத்தை நடத்த வந்தாலும் அதை உடனடியாக உனக்கு நான் எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றேன் அல்லவா? அப்படியானால் இந்த தருணத்தில் நான் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கின்றேனோ அதை சரியாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் உனக்கான அத்தனை உண்மைகளையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கின்ற இந்த நேரம், நீ பெற வேண்டிய அத்தனையையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும். நடக்கின்ற மாற்றத்தையும் இனி இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற உண்மைகளையும் நீ ஒரு சேர பெற்றுக்கொள்வாய். உன் குலதெய்வமானது இன்று மனம் குளிர்ந்து உனக்கு வாழ்க்கையின் அத்தனை அதிசயங்களையும் நடத்தி கொடுக்க நினைத்து விட்டார்கள். அதை தெரிந்து கொண்ட இந்த வராகி விட்டு விடுவேனா? என் பிள்ளையிடம் சொல்லாமல் சென்று விடுவேனா? என் குழந்தையே, அவர்கள் உனக்கு எப்படி உணர்த்துகிறார்களோ இல்லையோ, நான் உனக்கு அதனை உணர்த்தி விடுகின்றேன். அவர்கள் உன் மீது அதிக அன்பு கொண்டு உன்னை தேடி வருகிறார்கள் என்பதனை, உன் மீது அதிக நம்பிக்கை கொண்டு உனக்கு நல்லதை நடத்த வருகிறார்கள் என்பதனை, எந்த நிலையிலும் உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் இந்த நேரத்தில் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். பல இன்னல்களை கடந்து வந்ததனால் உனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் பேசியதை நான் கேட்டேன். என் குழந்தையே, அது மட்டுமா? அவர்களுக்கு நீ பூஜைகள் செய்யும் பொழுதும், அவர்களை கையெடுத்து வணங்கும் பொழுதும் உன் அருகில் நின்று உன் தலையை அவர்கள் தடவி கொடுத்தார்கள் அல்லவா? அதனை உன் தாயானவள் நான் கண்டு கொண்டேன். அதனால்தான் அம்மா உடனே இந்த ரகசியத்தை உன்னிடத்தில் சொல்லிவிட ஓடோடி வந்து விட்டேன். அதனால்தான் இதை தவிர்த்தால் உனக்கு நஷ்டம் என்று நான் சொல்கிறேன்.
அலட்சியப்படுத்தினால் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உன்னை சுற்றி நடந்தது உனக்கு தெரியாமல் போய்விடும். அம்மா காரணமில்லாமல் எதையும் உன்னிடத்தில் சொல்ல மாட்டாள் என்பதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் அழுத்தமாக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. இந்த நொடி முதல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அற்புதங்களை ஒவ்வொன்றாக உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் தாண்டிய ஒரு விஷயத்தினால் இந்த வாழ்க்கை உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் எந்த நேரத்திலும் முன் வருவேன். உனக்காக எந்த நேரத்திலும் நான் உன்னோடு இருந்து உன் வெற்றியை உனக்கு உறுதியாக கொடுப்பேன். அதுபோலத்தான் இனிமேல் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே நீ உன் தெய்வத்தை, அதிலும் உன்னுடைய குலதெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கையை இழந்து விடாதே. அம்மா, நீ சொல்வது எல்லாம் சரிதான். என் குலதெய்வம் என்னை ஆசீர்வதித்ததை நான் எப்படி உணர்ந்தேன்? அவர்கள் என் தலையை தடவியதை நான் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? எனக்கு அந்த உணர்வுகள் இல்லையே என்று நீ சொல்கிறாயல்லவா? நிச்சயமாக இருந்தது. ஆனால் அது இதனால் தான் நடந்தது என்பதுதான் உனக்கு தெரியவில்லை. அப்படி என்ன விஷயமாக இருக்கும் என்று யோசிக்கிறாயா? என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற இந்த விஷயமானது நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், நீ இன்று உன் குலதெய்வ வழிபாட்டில் மூழ்கி இருக்கும் பொழுது ஒரு மெல்லிய காற்று உன்னை தழுவிச் சென்றது. எத்தனையோ புழுக்கமாகவும் எத்தனையோ வெக்கை உன்னை வாட்டி வதைத்த பொழுதிலும் கூட ஒரு சிறிய மெல்லிய காற்று உன்னை தழுவிச் சென்றது. அது உன் குலதெய்வத்தின் ஸ்பரிசம் என்பதனை மறந்து விடாதே. அவர்களின் மூச்சுக்காற்று உன் மீது பட்டது என்பதனை நீ மறந்து விடாதே. உன் அருகில் அவர்கள் நின்றதை நீ இப்படித்தான் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? உன் வராகி உனக்கு சொன்ன இந்த விஷயம் என்னவென்று உனக்கு புரிந்து கொள்ள முடிகிறதல்லவா? இத்தனை பாக்கியத்தை பெற்ற குழந்தையல்லவா நீ? நீ எதற்கெடுத்தாலும் வாழ்க்கையை பற்றி பயப்படலாமா? தெய்வம் உன் அருகில் நின்று உனக்கு வாழ்த்துக்களையும் உன் வாழ்க்கைக்கான ஆசிகளையும் வழங்கி கொண்டிருக்கும் பொழுது நீ எதற்கும் கண் கலங்கி நிற்கலாமா? என் பிள்ளையே, சிலருக்கு தெய்வத்தை பார்த்த உடனேயே கண்களில் கண்ணீர் ததும்பும். அதற்கு பெயர்தான் ஆனந்த கண்ணீர். இந்த கண்ணீர் அவர்களுக்குள் பெருக்கெடுக்கும் பொழுது தெய்வம் அவர்களை நிச்சயமாக அந்த நேரத்திலேயே அரவணைத்து அவர்களுக்கு அன்பினை அள்ளி கொடுத்து விடுவார்கள். அதாவது வேண்டும் என்றே வரவழைத்து வருகின்ற கண்ணீர் துளிகள் அல்ல அது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெய்வங்களை காணும் பொழுது நம்மை அறியாமலேயே இந்த கண்ணீர் துளிகள் பெருக்கெடுக்கும். அப்படி பெருக்கெடுக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிசயங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த நொடி, இந்த விஷயம் உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற நேரம் ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கும் அல்லவா? மேலும் மேலும் உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் அல்லவா? இந்த நிமிடம் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நொடி உன் வாழ்க்கையின் உனக்கான பேரதிசய நேரம். இந்த வராகி சொன்னது போல உன்னுடைய குலதெய்வத்தின் அருள் உனக்கு கிடைத்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டாயா? அம்மா, உன் குலதெய்வம் உன்னிடத்தில் பேச வந்த ஒரு விஷயம், உன்னிடத்தில் சொல்லியே தீர வேண்டும் என்று நினைத்த ஒரு விஷயத்தை இப்பொழுது உன்னிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைப்பது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு உணர்த்திவிட நான் நினைக்கின்றேன். உன் குலதெய்வம் உன்னிடத்தில் சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா? உனக்கு நீ கவலைகளோடும் கண்ணீரோடும் நின்று கொண்டிருந்த விஷயத்தில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகிறதாம். உன்னை ஏமாற்றியவர்கள் எல்லாம் தானாகவே உன்னிடத்தில் வந்து மன்னிப்பினை கேட்கப் போகிறார்களாம். எதையெல்லாம் இழந்தது உன் கண்களுக்கு தெரிந்ததோ அதையெல்லாம் நீ மீண்டும் மீட்டெடுக்க போகின்றாயாம். அது மட்டுமா,
என் பிள்ளையே, இத்தனை நாளும் நீ வருத்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் உனக்கு நல்ல பதிலை அவர்கள் கொடுக்கப் போகின்றார்களாம். இந்த நேரம் இத்தோடு எல்லாமும் முடிந்து விட்டது என்று நீ நினைத்து கொண்டிருந்தாயல்லவா? வாழ்க்கையையே தொலைத்து விட்டதாக நீ உணர்ந்து கொண்டிருந்தாயல்லவா? அவை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு பேரதிசயம் நடக்கப் போகிறது. மிக பெரிய வெற்றி ஒன்று உன்னை வந்து தொடரப்போகின்றது. நம்பிக்கை கொண்ட என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உன் குலதெய்வம் நடத்தி கொடுக்கும் என்றும், நீ எதற்கும் கலங்காமல் இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் நல்ல வாக்குறுதியை உனக்கு கொடுத்திருக்கிறார்கள். உன்னை சுற்றி சில நயவஞ்சக கூட்டம் சில திட்டங்களை தீட்டிக் கொண்டே இருக்கின்றது. சில நேரங்களில் உன்னுடைய குலதெய்வத்தையே உன்னை நெருங்க விடாமல் செய்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது என்ன நடந்தாலும், எந்த விஷயமாக இருந்தாலும், இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் தருகின்ற அத்தனை விஷயங்களுக்கும் எப்பொழுதும் நீ சரியாக இருந்து விட்டால் அது போதும். நடந்தது போக இனி இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை நன்மைகளையும் சரியாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். ஒவ்வொரு முறையும் உனக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற வெற்றி உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்லது எது கெட்டது எது என்று சொல்லி வருந்தாமல், இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பதையெல்லாம் உண்மை என்று நம்பி, நீ எப்படி மற்றவர்கள் முன்னிலையில் ஏமாந்து போனாயோ, அந்த ஏமாற்றத்தை அவர்கள் அனுபவிக்கும் பொழுதுதான் அதன் கஷ்டம் என்னவென்று புரியும். அதை தெய்வம் அவர்களுக்கு உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த விஷயத்தையும் ஒரு சேர கொடுக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. முன்னின்று நான் உன்னிடத்தில் என்ன சொல்கிறேனோ, உனக்கு முன்னால் நின்று இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் எதையெல்லாம் நினைத்தேனோ அதையெல்லாம் உன் வாழ்க்கையாக மாற்றி கொடுப்பதாக உன் குலதெய்வம் என்று உனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றது. தெய்வத்தின் வார்த்தைகளை விட்டு விடாமல் இந்த வாழ்க்கையில் யாரெல்லாம் அவர்களின் சொல் பேச்சு கேட்டு முன்னோக்கி செல்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கை அத்தனை வெற்றியையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அல்லவா? உன்னுடைய நம்பிக்கைக்குரிய பலன்கள் இந்த வாழ்க்கையை கொண்டு வந்து சேர்த்து விட்டது. இனி எல்லா நொடியும் உனக்கு வாழ்க்கையின் பேரதிர்ஷ்ட நொடிகள்தான். எல்லா நொடியும் தெய்வத்தின் ஆசிகளை பெறுகின்ற நொடிதான் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, உன் குலதெய்வம் மட்டுமல்ல, இன்று முருகப்பெருமானினுடைய அருளும் உனக்கு கிடைத்திருக்கின்றது. உன் தாயானவள் இந்த வராகியும் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டிருக்கின்றேன். வாழ்க்கையில் இதை விடவும் பேரதிசயமான ஒரு விஷயம் உனக்கு வேறென்ன தேவைப்படுகின்றது? ஒவ்வொரு நாளும் உனக்கு நான் இன்று உன் முன்னால் சொல்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் உன் மனதிற்குள் நெருடலையோ மிக பெரியதொரு புரிதலையோ உருவாக்குகிறது என்றால் நீ என்னை உணர்ந்து விட்டாய் என்று அர்த்தமல்லவா? அம்மாவினுடைய அன்பினை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டாய் என்று அர்த்தமல்லவா? அத்தனை சூழ்நிலைகளையும் கடந்துவிட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நேரத்தை உருவாக்கி கொண்டு நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டே இரு. இனி உனக்கு நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மையை உன் முன்னால் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத நேரத்தில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. இனிமேல் உன்னை தேடி இந்த தெய்வங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை சுற்றி பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. தாயானவளினுடைய அன்பும் அரவணைப்பும் என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். அத்தனை தெய்வங்களின் ஆசிகளும் ஒரு சேர சேர்ந்து உன்னை பேரதிசய மாற்றத்திற்குள் கொண்டு சேர்க்கும். இந்த வாழ்க்கை இனிமேல் நீ ஆசைப்பட்டது போல அத்தனை விஷயங்களையும் உனக்கு கற்றுக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் இனிமேல் நீ நீயாக இருப்பாய். உன்னை உன் வழியில் விட்டு உனக்கான நல்ல பாதையை காண்பித்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.